தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இன்றைய ஆன்மீக சிந்தனை. கோவிலில் அர்ச்சனை பண்ணும்போது இப்போ சாமிக்கு செய்யணுங்களா இல்லை நம்ம பேருக்கு செய்யணுமா? ஏன் சாமிக்கு என்ன உடம்பு சரியில்லைங்களா? சாமிக்கு எதாவது பிரச்சனை வருதுங்களா? சொல்லுங்கள். பிரச்சனை நமக்கு தாங்க. நம்ம கஷ்டத்துக்கு அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தால் ஒரு மனசு அமைதியாக இருக்குதுன்னு சொல்கிறோம் இல்லையா? அப்போ அந்த கோயிலுக்கு போயிட்டு நம்ம மற்றவங்களை பார்க்கும்போது நம்ம மனக்குறைகள் நீங்கி நமக்கு ஒரு அமைதி கொடுக்குங்க. அப்போ இங்கே பிரச்சனைகள் அப்படின்றது நமக்கு தான் இருக்குது. கடவுளுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் கடவுள் பிரச்சனை ஒன்று தீர்க்க மாட்டாங்க. அதை அவர் பார்த்து பாருங்கள். உங்கள் பிரச்சனைக்காண்டி நீங்கள் உங்களுக்கு என்ன பிரச்சனை, வீட்டுக்காரால் பிரச்சனை, உங்களுக்கு பிரச்சனையா, அவங்க பேரை சொல்லி ஒரு அர்ச்சனை பண்ணிக்கோங்க. எங்களுக்கு இந்த பிரச்சனை விலகணும் இறைவா அப்படின்னு அதை வேண்டிக்கோணுங்க. லோக சமஸ்தா சுகினே பவந்து என்பது நினைவில் கொண்டு இந்த உலகத்தில் வாழும் மக்கள் மாத்திரமல்ல அனைத்து ஜீவராசிகளும் நலமுடன் வாழ வேண்டும் என்பது வேண்டிக்கோணுங்க. இந்த மாதிரி செய்யும்போது உங்களோட தோஷங்கள் ஆகப்பட்டது அங்கே நீங்குதுங்க. கோயில்களை அர்ச்சனை செய்கிறது இந்த இறைவன் பேரில் செய்கிறத விட உங்கள் பேரில் செஞ்சுக்கிறது நல்லதுங்க. செய்து பயன்பெறுங்க. அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம்.